Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் லேட்டஸ்ட் அப்டேட் கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொவிஷனல் ரிசல்ட் ஃபார் ரவுண்ட் 1 ஆஃப் நீட் யூஜி கவுன்சிலிங் 2025, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியோட டீம்டு யூனிவர்சிட்டியோட கட் ஆஃப் மார்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். MCC வந்து ஆகஸ்ட் 12, 2025 அன்னைக்கு நீட் யூஜி கவுன்சிலிங் 2025யோட ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை அவங்களோட MCC வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுன்றது ஒன்லி இண்டிகேட்டிவ் இன் நேச்சர் அண்ட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அதாவது இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்துச்சு அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து இமெயில் மூலமாக MCCக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதில் சில சேஞ்சஸை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுன்றது சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அதாவது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை வச்சு அவங்களுடைய சீட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்றதையும் இந்த நோட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு அப்ரோச் தி அலாட்டட் காலேஜ் ஆர் இன்ஸ்டியூட் ஒன்லி ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட். கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டை MCC ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அலாட்டான காலேஜில் வந்து கேண்டிடேட்ஸ் போயிட்டு ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த அலாட்மெண்ட் லெட்டர் எப்போ வந்து MCC வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, ஃபைனல் ரிசல்ட்டை MCC ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ப்ரொவிஷனல் நீட் யூஜி கவுன்சிலிங் சீட்ஸ் அலாட்மெண்ட் 2025 ரவுண்ட் 1ல் டோட்டலாக எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னா 1107 பேஜஸ் இருக்குது. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, அலாட்டான கேண்டிடேட்ஸோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது அலாட்டான கேண்டிடேட்ஸோடைய ஆல் இண்டியா ரேங்க் இருக்கும். அலாட்டட் கோட்டா, அதாவது எந்த கோட்டாவில் அவங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு, அதாவது ஓப்பன் சீட் கோட்டாவா, இல்லை வந்து இன்டர்னல் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி டொமிசைல் கோட்டாவா, ஆல் இண்டியா கோட்டாவா, ஆர் டீம்டு ஆர் பெய்டு சீட்ஸ் கோட்டாவா, இல்லை NRI கோட்டாவா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அலாட்டட் இன்ஸ்டியூட்டில் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த இன்ஸ்டியூட் அலாட் ஆச்சோ அந்த இன்ஸ்டியூட்டோட நேம் வந்து அலாட்டட் இன்ஸ்டியூட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோர்ஸ், என்ன கோர்ஸ் அவங்களுக்கு அலாட் ஆகிருக்கு, MBBSஆ, BDSஆ, இல்லை BSc நர்சிங்கா அப்படின்றத கோர்ஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அலாட்டட் கேட்டகரி, அதாவது அலாட்டான கேண்டிடேட்ஸ்க்கு எந்த கேட்டகரிக்கு கீழே இந்த சீட் அலாட் ஆச்சு அப்படின்ற கேட்டகரியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட்டோடைய கேட்டகரி, அவங்க எந்த கேட்டகரியை சேர்ந்துருந்தாங்களோ அந்த கேட்டகரியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிமார்க்கில் அலாட்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்லைடில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபியூ காலேஜஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்க் 1 வந்து ஓப்பன் சீட் கோட்டா எய்ம்ஸ் நியூ டெல்லி MBBS வந்து அலாட் ஆகிருக்கு. ரேங்க் 2 வந்து ஓப்பன் சீட் கோட்டா எய்ம்ஸ் நியூ டெல்லி, இந்த கேண்டிடேட்ஸ்க்கும் MBBS சீட் அலாட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஜிப்மர் புதுச்சேரியில் வந்து ரேங்க் வந்து 84 ஓப்பன் சீட் கோட்டாவுக்கு MBBS அலாட் ஆகிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரேங்க் 1029, இது வந்து இன்டர்னல் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி டொமிசைல் கோட்டா, இவங்களுக்கு வந்து ஜிப்மர் புதுச்சேரியில் MBBSல ஓப்பன் கேட்டகரியில் அலாட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, இவங்களுக்கான ரேங்க் வந்து இந்த கேண்டிடேட்ஸோட ரேங்க் வந்து 260 ஆல் இண்டியா கோட்டாவில் MBBS அலாட் ஆகிருக்கு. இதே மாதிரியே எக்ஸாம்பிளுக்கு நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஆல் இண்டியா ரேங்க் 538 MBBS அலாட் ஆகிருக்கு, அதையும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டீம்டு ஆர் பெய்ட் சீட் கோட்டாவில் JR மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் இருக்குது இல்லையா, இந்த கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ரேங்க்கில் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா 7,27,308 MBBS ஓப்பன் கேட்டகரியில் அலாட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற 13 டீம்டு ஆர் பெய்ட் சீட் கோட்டாவுக்கான 2025 ரவுண்ட் 1 ரிசல்ட்டோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ACS மெடிக்கல் காலேஜ் சென்னை, இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ரவுண்டு 1க்கான க்ளோசிங் ரேங்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 5,87,084 இருக்குது. நீட் மார்க் வந்து 254. நெக்ஸ்ட்டு வந்து பாரத் மெடிக்கல் காலேஜ் சென்னை, இந்த காலேஜில் நீட் 2025 ரவுண்டு 1 ஆல் இண்டியாவோடைய க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்குது அப்படின்னா 6,57,379. நீட் மார்க் வந்து 235. நெக்ஸ்ட்டு வந்து செட்டிநாடு காஞ்சிபுரம், இந்த காலேஜில் 2025 ஆல் இண்டியா கோட்டாவுக்கான ரவுண்டு 1க்கான க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்குது அப்படின்னா 6,08,000 இருக்குது. நீட் மார்க் வந்து 250. நெக்ஸ்ட்டு வந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் சென்னை,
இதோடைய க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்குது அப்படின்னா 5,58,109 இருக்குது. நீட் மார்க் வந்து 263. நெக்ஸ்ட்டு வந்து சவிதா மெடிக்கல் காலேஜ் சென்னை. இந்த காலேஜோடைய ஆல் இண்டியா ரேங்க் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்குது அப்படின்னா 4,32,358 இருக்குது. நீட் மார்க் வந்து 304. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ சத்யசாய் காஞ்சிபுரம். இந்த காலேஜில் ஆல் இண்டியாவுடைய க்ளோசிங் ரேங்க் வந்து 6,40,116. நீட் மார்க் வந்து 239. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ பாலாஜி சென்னை. இந்த இன்ஸ்டியூட்டில் ஆல் இண்டியாவுடைய க்ளோசிங் ரேங்க் ரவுண்டு 1க்கு வந்து 7,79,098 இருக்குது. நீட் மார்க் வந்து 222 இருக்குது. அடுத்து ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் சென்னை. இந்த காலேஜில் ரவுண்டு 1க்கான க்ளோசிங் ஆல் இண்டியா ரேங்க் என்னவா இருக்குது அப்படின்னா 2,95,429 இருக்குது. நீட் மார்க் வந்து 359. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னை. இந்த காலேஜோடைய ஆல் இண்டியா ரேங்க் வந்து க்ளோசிங் ரேங்க் வந்து 2,63,126. நீட் மார்க் வந்து 374. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இதோடைய ஆல் இண்டியா ரேங்க் வந்து க்ளோசிங் ரேங்க் வந்து 4,96,509. நீட் மார்க் வந்து 282. நெக்ஸ்ட்டு வந்து வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர். இந்த காலேஜோடைய ஆல் இண்டியா ரேங்க் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்குது அப்படின்னா 4,24,512. நீட் மார்க் வந்து 307. நெக்ஸ்ட்டு வந்து விநாயகா மிஷன் சேலம். இந்த டீம்டு யூனிவர்சிட்டியோட ஆல் இண்டியா ரேங்க் வந்து 5,49,662. நீட் மார்க் வந்து 265. நெக்ஸ்ட்டு வந்து ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம். இதோடைய ஆல் இண்டியா ரேங்க் என்னவா இருக்குது அப்படின்னா 7,34,672. நீட் மார்க் வந்து 215. பாண்டிச்சேரியில் இருக்கிற 4 டீம்ட் ஆர் பெய்டு சீட்ஸ் கோட்டாவுக்கான 2025 ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்ட் 1 ரிசல்ட்டோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் என்னவா இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அறுபடை வீடு புதுச்சேரி. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியோட 2025 ஆல் இண்டியா கோட்டாவோடைய ரவுண்ட் 1 க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 5,93,506. க்ளோசிங் மார்க் நீட் மார்க் என்னவா இருந்துச்சுன்னா 252. நெக்ஸ்ட்டு வந்து மகாத்மா காந்தி பாண்டிச்சேரி. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியோட க்ளோசிங் ஆல் இண்டியா ரேங்க் ரவுண்ட் 1க்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா 5,51,782 இருந்துச்சு. நீட் மார்க் வந்து 256. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா புதுச்சேரி. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியோட க்ளோசிங் ஆல் இண்டியா ரேங்க் வந்து 7,33,597. நீட் மார்க் வந்து 215. நெக்ஸ்ட்டு வந்து விநாயகா மிஷன் காரைக்கால். இந்த டீம்டு யூனிவர்சிட்டியோட க்ளோசிங் ஆல் இண்டியா ரேங்க் ரவுண்ட் 1க்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா 4,91,918 இருந்துச்சு. நீட் மார்க் வந்து 283. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.